வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வடிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கம். நம்முடைய திருப்புகழ் 2வது வகுப்பு. முதல்ல ஒரு சிறப்பு பாயிரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு பாடலுக்குள்ள போவோம். எல்லாரும் ஞான தெளிஞரே கேளீர் சொல், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ, பொல்லாக் கருப்புகழை கேட்காமோ, கானமயில் வீரன் திருப்புகழை கேட்கும் செவி. அதாவது உண்மை அறிவு தெளிவை உடையவர்களே, இங்கு கூறப்படுவதை நீங்கள் அனைவரும் கேளுங்கள். கல் என்று சொல்லப்படுபவை எல்லாம் மாணிக்கக்கல் ஆகுமோ? ஆகாது. அதுபோன்று காட்டில் வாழும் மயிலை ஊர்தியாக கொண்ட முருகப்பெருமானின் அழகிய சிறப்பை விளக்கும் இசைப்பாடலான திருப்புகழ் என்ற இச்சிறிய நூலை கேட்கும் தன்மையுடைய செவிகள் கொடிய துன்பங்களுக்கு காரணமான இழிவான பிறப்பு கொண்ட மனிதர் புகழை கேட்குமோ அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சிறப்பு பாயிரம். நம்ம இப்ப திருப்புகழ் பாடலுக்குள்ள போவோம். போன வாரம் நம்ம ஒரு 3 பாடல் பார்த்தோம். உம்பர் தரு தேனுமணி கசிவாகி, அதுக்கப்புறம் சந்ததம் வந்த தொடராலே, அதுக்கப்புறம் வரியார் கருங்கண் மணமாதர். ஸோ இந்த 3 பாடலையும் நம்ம போன வாரம் பார்த்தோம். திருப்பி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வாரம் இதுக்குள்ள போவோம் பாடலுக்குள்ள. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த பாடலை ஒரு வாட்டி உங்களுக்கு நான் பாடி காமிச்சிடுறேன். கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். உம்பர் தரு தேனுமணி கசிவாகி, வங்கடலில் தென்னமுத துணர்வூரி, இன்பரசத்தை பருகி பல காலும் எந்த நோயிற்காதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காகவன தனைவோனே, தந்தை வல தாளருள் கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, 5 கரத்தானை முக பெருமாளே. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். இன்பரசத்தை பருகி பலகாலும் எந்த நோயிற்காதரவுற்றருள்வாயே. இன்பரசத்தை பருகி பலகாலும் எந்த நோயிற்காதரவுற்றருள்வாயே. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம முதல் பாடலான உம்பர் தரு தேனுமணி பார்த்தோம். இப்ப 4வது பாடல் திருப்பரங்குன்றம் சந்ததம் வந்த தொடராலே, அதுவும் வரியார் கருங்கன்னு பார்த்து அதுக்கப்புறமா இன்றைய பாடலுக்குள்ள போவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா. ஆச்சு ஒரே சாரி டு இன்டரப்ட். அதாவது இப்ப நம்ம அனுப்பியிருக்கோம், அதுல இருக்கவங்களுக்கு அவங்க எடுத்தவங்களுக்கு தெரியும் கௌமாரத்தோட நம்பரு. சில பேர் இப்ப ஜாயின் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு கௌமார நம்பர் தெரியாது. நீங்க சொல்லும் போது கௌமாரத்தோட நம்பரையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ.
கும்பர் தரு தேனுமணி கசிவாகி வந்து கௌமாரத்துல அந்த எண் இல்ல அதுல. ஸோ நம்ம இப்ப 2வது பார்க்க போறது சந்ததம் வந்த தொடராலே. அது வந்து கௌமாரத்துல இருக்கிற 13வது பாடல் அது. ஸோ அதை இப்ப பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா. வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. கந்தனன் என்று துணை நாளும் கண்டு கொண்டந்தோற்றிடுவேனோ. தந்தியின் கொம்பை புணர்வோனே, சங்கரன் பங்கீர் சிவை பாலா. செந்திலங்கண்டே கதிர்வேலா, தென்பரம் கொந்தேர் பெருமாளே. வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த பாடல் போன வாரம் என்ன பார்த்தோம்னா திருச்செந்தூர் பதிகம். அது வந்து கௌமாரத்துல பாடல் எண் 97 வரியார் கருங்கண் அப்படின்ற தொடங்கும் பாடல். அதை எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா. வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி. இருபோது நைந்து மெலியாதே, இருதாளின் அன்பு தருவாயே. பரிபாலனன் செய்தருள்வோனே, பரமேசுரன்றன் அருள்வாலா. அரிகேசவன்றன் மருகோனே, அலைவாய் அமர்ந்த பெருமாளே. வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. எங்கள் வள்ளி மணாளா வடிவேலா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. ஸோ இந்த 3 பாடல்கள் தான் நம்ம வந்து போன வார வகுப்புல பார்த்தோம். ஸோ இந்த வார வகுப்புல நம்ம இப்ப பார்க்க போறது கைத்தல நிறைக்கனி அப்படிங்கிற பாடல். முதல்ல அதோட எண் வந்து கௌமாரத்துல இல்ல. இப்போ அதோட பொருள், அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி பாடுறது அப்படின்றத பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கற்பக விநாயக மூர்த்திக்கு ஜெய். கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவல் பொறி, கப்பிய கரிமுகன் அடிபேணி. கைத்தல நிறைக்கனி அப்படின்னா திருக்கரத்திலே நிறைந்த கனியும், அப்பமோடு அவல் பொறி, அப்பத்தோடு அவல் பொறி ஆகியவைகளும், கப்பிய கரிமுகன் அடிபேணி. கப்பியனா உண்ணுகின்றன்னு அர்த்தம். கரிமுகன்னா யானை முகத்துடைய விநாயக பெருமான். அடிபேணினா அவரது திருவடிகளை விரும்பி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகம் எனவினை கடிதேகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகம் எனவினை கடிதேகும்.
கற்றிடும் அடியவர்னா அறிவு நூல்களை ஓதுகின்ற அடியவர்கள். புத்தியில் உரைபவர், அதாவது அறிவினிடத்தில் கலந்து வாழ்கின்றவரே அப்படின்னு அர்த்தம். கற்பகம் என வினை கடிதேகம். முன்னாடி நம்ம போன வகுப்புல பார்த்தோம், கற்பகம் மரம் வந்து எவ்வளவு ஒரு கற்பக விருட்சம் சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அது. சோ அது மாதிரி கற்பக தருவை போல் அடியவர் நினைத்தவை அனைத்தும் அருள வல்லவரே. விநாயக பெருமான் வந்து அடியவர்கள் என்ன நினைக்கிறோமோ அது அத்தனையுமே வந்து அருள வல்லவரே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கற்பகம் பார்த்தோம்ல, என வினை கடிது ஏகும். என வினைனா, என அப்படின்னா என்று துதி செய்ய, நம்ம கும்பிடும் போது வினை கடிதேகும், அதாவது தீவினைகள் விரைவில் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா, மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை. அதனால மத்தமும்னா ஊமத்த மலர், மதியமும்னா சந்திரன் இந்த இடத்துல பொருள். வைத்திடும் அரண்மகன், இது யாரு வச்சிருப்பாங்க? சடாமுடியின் கண், அதாவது கண் கொண்டு தரித்துள்ள சிவபிரானது திருக்குமாரராகிய, அதுதான் வைத்திடும் அரண்மகன், சிவபிரானுடைய குமாரரே அப்படின்னு சொல்றாங்க. மல் பொரு திரள் புய மத யானை, அதுதான் மற்பொருன்னா இந்த பிரிச்சு நம்ம அதோட அர்த்தம் படிக்கும் போது அது வந்து மல் பொரு திரள் புய, மல் யுத்தம் செய்கின்ற திரண்ட தோள்களை உடைய அப்படின்னு அர்த்தம். மல் பொரு திரள் புய, திரண்ட புயனா தோள்கள் அப்படின்னு அர்த்தம். மத யானை, மதங்களை பொழிகின்ற யானை முகத்தை உடையவரே. விநாயக பெருமான குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த இடத்துல. அடுத்தது வந்து அடுத்த வரிகள் வந்து மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மத்தள வயிரனை, அதாவது மத்தளம் போன்ற அழகிய வயிற்றை உடையவரே, உத்தமி புதல்வனை, உத்தம குணங்களின் வடிவமாகிய உமாதேவியாரது புத்திரராக தோன்றிய மூத்த பிள்ளையாரே, அதான் உத்தமி புதல்வனே அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரிகள் வந்து மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மட்டவிழ்னா தேன் துளிர்க்கின்ற மலர்களை கொண்டு அர்ச்சித்து பணிவேன், வணங்குவேன் அர்த்தம். அதாவது அன்னைக்கு பூத்த மலர், அதுதான் அந்த தேன் இருக்கும் இல்லையா, சோ தேன் துளிர்கின்ற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வணங்குவேன் அர்த்தம். அடுத்த வரிகள் வந்து முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முற்படு கிரிதனில்னா மலைகளுக்கு எல்லாம் முதன்மையானதாகிய மகாமேரு மலையில் இருந்து முற்பட எழுதிய, எல்லா மொழிகளுக்கும் முதன்மையுற எழுதிய முதல்வனே, அதாவது எல்லா தேவர்களுக்கும் முதன்மையானவரே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த ஆதிதீரா. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த ஆதிதீரா அப்படின்னா, முப்புறம் எரி செய்தனா மூன்று புறங்களையும் தழலென நகைத்து எரித்தருளிய அச்சிவன் உரை ரதம், அதாவது அளப்பரிய புகழை உடைய சிவபெருமான் ஊர்ந்த ரதத்தினுடைய அச்சு அது பொடி செய்த அதிதீரா, தன்னை நினையாத காரணத்தினால் அந்த அச்சை முறித்து பொடியாக்கிய அதிதீரா அப்படின்னா மிகுந்த வீரத்தன்மையினை உடையவரே அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரிகள் வந்து அத்துயர் அது கொடு சுப்பிர மணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி. அத்துயர் அது கொடு, அதாவது இன்பரச சக்தியாகிய வள்ளி நாயகியாரை மணந்து ஆன்மாக்களுக்கு பேரின்பத்தை அருள வேண்டும் என்ற இரக்கத்தை கொண்டு, அதுதான் சுப்பிர மணிப்படும்னா சுப்பிரமணிய கடவுள் சென்ற அப்புனம் அதன் இடை, அதாவது வள்ளியம்மையார் இருந்த அத்திணைப்புணத்தில் இபமாகி யானை வடிவம் கொண்டு சென்று, யானையா போய் தானே வந்து அவங்க ரெண்டு பேரையும் முருகப்பெருமானையும் வள்ளி பிராட்டியையும் சேர்த்து வைப்பார் இல்லையா,
அதுதான் வந்து அந்த திணைப்புணத்திற்கு யானை வடிவம் கொண்டு சென்று அக்குற மகளுடன், யாரு அந்த குறமகளாகிய வள்ளி நாயகியாரோடு அச்சிற முருகனை, அதாவது அந்த இளம் பூரணராகிய முருகப்பெருமானை அக்கணம் மணமொருள், அந்த தருணத்திலேயே திருமணம் புணரும்படி திருவருள் புரிந்த பெருமையில் சிறந்தவரே. அதுதான் வந்து அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு செய்யறாங்க. சோ இத வந்து நம்ம எப்படி பாடல் பாடுறதுன்னு பார்ப்போம். என்ன ராகத்துல எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய். கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி 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 சரணம். கைத்தல நிறை கனி அப்பமுடபல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு விரை தன்னில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதன் இடை இபமாதி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி 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 சரணம். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி 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 சரணம். எங்கள் கற்பகமூர்த்தி சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. இந்த பாடல்ல வந்து நம்ம முதல்ல கற்பகமூர்த்தி அப்படின்ற வரிகளை 2 வாட்டி படிச்சோம். அப்புறமா அந்த 16 வரிகளுடைய பாடலை பாடிட்டு திருப்பியும் வந்து கற்பகமூர்த்தி அப்படின்ற வரிகளை 2 வாட்டி படிச்சோம். அதன் பிறகு இந்த மகா வரிகள்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு திருப்புகழ் பாடல்லையும் அந்த வரிகளை வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல வந்து நீங்க கௌமாரத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்காது. நீங்க வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே. அதாவது இந்த பாடலுக்குரிய சிறப்பு அந்த வரிகள். அதனாலதான் வந்து அதை மகா வரிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை படிச்சுட்டு திருப்பி நிறைவா ஒரு வாட்டி கற்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி அப்படின்னு படிச்சு இந்த பாடலை நிறைவு செய்யணும். நன்றி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற பாடல் வந்து பக்கரை விசித்திரமணி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இதுவும் வந்து கௌமாரத்துல இல்லை. ஸோ இதை வந்து இப்போ எப்படி பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பாடுறதுன்றத பார்ப்போம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுவும் ஒரு விநாயகர் துதி தான். நம்ம உம்பர் தரு தென்மணி பார்த்தோம் முதல் வகுப்புல, அதுவும் விநாயகர் பாடல். அடுத்தது வந்து கைத்தல நிறைகனி பார்த்தோம், அதுவும் விநாயகர் பாடல். இப்ப 3வது பார்க்க போறதும் வந்து விநாயகர் பாடல். பக்கரை விசித்திரமணி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இப்ப அதோட பொருள் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் முக்ரதுர கமு நீப்ப. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் முக்ர துரகம் பட்சி எனும் முக்ரதுர கமு நீப்ப. அப்படின்னா பக்கரை அப்படின்னா அங்கவடியை உடையதும், விசித்திரமணி விசித்திரமாக ரத்தின மணிகளை பதிய வைத்துள்ள, பொன்கலனை இட்ட அப்படின்னா பொன்னால் செய்யப்பெற்ற சேனத்தை உடையதும், நடைனா வேகமாக நடை உடையதுமான பட்சி எனும் உக்கிர துரகமும், அதாவது பட்சி என்று சொல்லப்படும் உக்கிரமுடைய குதிரை ஆகிய மயில் வாகனத்தை. இங்க வந்து மயில வந்து அந்த குதிரைக்கு ஒப்பா சொல்றாங்க. பட்சி என்று சொல்லப்படும் உக்கிரமுடைய குதிரை ஆகிய மயில் வாகனத்தையும் நீப்ப, அந்த இடத்துல வந்து அதை நம்ம பிரிக்கிறோம். நம்ம கௌமாரத்துல கொடுக்கும் போது கமு நீப்ப அப்படின்னு இருக்கும். அந்த வந்து நம்ம உக்கிர துரகமும்னு படிச்சுட்டு நீப்பன்றத அடுத்த வரியில சேர்த்து படிக்கும். நீப்ப அப்படின்னா பக்குவ மலர் தொடையும், அப்படின்னா மலர்கின்ற பக்குவத்தில் தொடுத்த கடப்ப மலர் மாலையும். அந்த கடப்ப மலர் எப்படி இருக்கா, அப்படி மலர்ற தருணத்துல இருக்கா, அதை எடுத்து தொடுத்தத சொல்றாங்க. தொடுத்த மாலையும் அக்குவடு. அக்குவடு அடுத்த வரிகள் வந்து அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். அக்குவடுனா அந்த கிரௌஞ்ச மலையானது அப்படின்னு அர்த்தம். குவடு அப்படின்னா கிரௌஞ்ச மலை அப்படின்னு அர்த்தம். பட்டொழியனா அடியோடு ஒழிந்து போகவும், அந்த கிரௌஞ்ச மலைய தூள் தூளாக்குறது. பட்டு உருவ, பட்டுருவனா வேலாயுதமானது பட்டு உருவிப்பாயும். முருகப்பெருமான் வந்து அந்த வேலாயுதத்தை இந்த கிரௌஞ்ச மலைய பிளக்கிறதுக்காக அந்த வேலை வீசுகிறார். அதுதான் அந்த வேலாயுதம். வேலாயுதமானது பட்டு உருவி பாயும், ஊடுருவி போகுது அந்த மலைக்குள்ள, அத சொல்றாங்க. அடுத்தது வந்து விட்டு அருள்கை வடிவேலும். விட்டு அருள்கை வடிவேலும்னா யாரு விடுறது? முருகப்பெருமான். விட்டருளிய திருக்கரத்திலே விளங்கும் வடிவேலும். அந்த கையில என்ன வச்சிருக்காரு அவரு? கூர்மையான வேலாயுதத்தையும். திக்கு அது மதிக்க வரும். அடுத்த வரிகள் வந்து திக்கது மதிக்க வரும் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம பிரிக்கும் போது திக்கு அது மதிக்க வரும் அப்படின்னு பிரிச்சு படிக்கணும். படிக்கும் போது பாடும் போது அந்த ராகத்துல வரும்போது அது தானாவே நம்ம பழக பழக அது வந்துடும். இதுல கொடுத்திருக்க வார்த்தை பாத்தீங்கன்னா திக்கது திக்கதுமா அப்படின்னு இருக்கும், திக்க வரு அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம பிரிக்கும் போது திக்கு அது மதிக்க வரும். அதுக்கப்புறம் வந்து திக்கு அது மதிக்க வரும்னா 8 திக்குகளும் மதிக்குமாறு, அதாவது கம்பீரமாக பறந்து வருகின்ற குக்குடம். குக்குடம்னா சேவல், சேவல் கொடின்னு அர்த்தம். குக்குடம்னா கோழி கொடியையும் அப்படின்னு சொல்றாங்க. ரட்சை தரு, ரட்சை தருனா ரட்சை தரும் சிற்றடியும், அதாவது ஆன்ம கோடிகளை ரட்சித்து அரணாக விளங்கும் சிறிய திருவடியும், அந்த முருகனுடைய பாதத்தை சொல்றாங்க. திருவடியையும் முற்றிய பன் இரு தோளும், முதிர்ந்த 12 தோள்களும், அதாவது அப்படி கம்பீரமா நிக்கிறத சொல்றாங்க. அந்த 12 தோள்களை உடையவனே. அடுத்த வரிகள் பாத்தீங்கன்னா செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன எனக்கு அருள் கை மறவேனே. செய்ப்பதியும்
வைத்துயர் தீ அப்படின்னு இருக்கும். இந்த வரிகள்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வைத்துயர் தீ அப்படின்னு இருக்கும். ருப்புகழ் வி அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ருப்பமோடு. நம்ம இது மாதிரி படிச்சோம்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால வந்துதான் அதை பிரிச்சு பொருள் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா மனனம் ஆயிடும், அதாவது மனப்பாடம் ஆயிடும். செய்ப்பதையும் வைத்து உயர், அது வரைக்கும் ஒரு வார்த்தை. திருப்புகழ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. விருப்பமோடு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இப்ப செய்ப்பதியும் அப்படின்னா, செய்ப்பதினா வயலூர் அப்படின்னு அர்த்தம். வயலூரையும் நான் சொன்னேன் இல்லையா முதல் வகுப்புல, வயலூருக்கு வா அப்படின்னு சொல்லுவார் கனவுல வந்து. சோ அதுதான் வயலூரையும் வைத்து. வைத்துனா உலகம் உய்யுமாறு அமைத்து, உலகம் உய்யுமாறு அமைத்து, உயர் திருப்புகழ், எல்லா விதத்திலும் உயர்ந்த திருப்புகழை விருப்பமோடு செப்பு என அப்படின்னா விரும்பி சொல்ல கடவாய் என்று எனக்கு அருள் கை மறவேனே. முருகா, என்னை வந்து நீ திருப்புகழ் பாடு, உலகம் உய்யுமாறு திருப்புகழ் பாடு, அதுவும் விருப்போடு பாடு, விருப்பமோடு பாடு அப்படின்னு சொன்னதை நான் ஒரு நாளைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து வயலூரையும் உலகம் உய்யுமாறு அமைத்து எல்லா விதத்திலும் உயர்ந்த திருப்புகழை விரும்பி சொல்ல கடவா என்று அடியேனுக்கு திருவுருள் பாலித்த அனுகிரகத்தை ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்ன வரிகள்னா, செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென, செப்பென சொல்லு அப்படின்னு அர்த்தம். திருப்புகழை பாடு அப்படின்னு அர்த்தம். எனக்கு அருள் கை மறவேனே, எனக்கு அனுகிரகத்தை திருவருள் பாலித்து அனுகிரகத்தை ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த வரிகள் வந்து, இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயர் அப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம். இது ஒன்னொன்னா பார்க்கலாம். இக்கவரை நற்கனிகள், சர்க்கரை பா அப்படின்னு இருக்கும், ருப்புடன் நெய், அந்த இடத்த வந்து நம்ம பிரிக்கணும். சர்க்கரைன்னு ஒரு வார்த்தை, பருப்புடன் நெய், பருப்புடன்றது ஒரு வார்த்தை, நெய்ன்றது ஒரு வார்த்தை. சோ இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய். இக்கு அதையுமே நம்ம ரெண்டா பிரிக்கணும். அர்த்தம் பார்க்கும்போது இக்கு அவரை, நம்ம இதுல வந்து இக்கவரைன்னு ஒரு வார்த்தையா இருக்கும். இக்கு அப்படின்னா கரும்புன்னு அர்த்தம், அவரை அப்படின்னா அவரை. நல் கனிகள்னா நல்ல பல வகைகள், சர்க்கரைனா சர்க்கரை, நம்ம சர்க்கரை உபயோகிக்கிறீங்க அந்த சர்க்கரை, பருப்புடன் நெய் அதாவது பருப்போடு நெய்யினையும், எள் பொறி எள்ளையும் பொரியையும், அடுத்தது வந்து எட்பொறின்னு இருக்கும், அது எள் பொறின்னு அர்த்தம். பொரிய வற்றுவரை, பொறி அந்த இடத்துல எத்தனை வார்த்தைகள் அடங்கி இருக்கு பாருங்க. எட்பொறி, எட்பொரிய வற்றுவரை, எட்பொரிய வற்றுவரை என்னென்னலாம் அடங்கி இருக்குன்னு சொல்றேன். எள் பொறி அவல் துவரை, இந்த 4 வார்த்தையை தான் வந்து எட்பொரிய வற்றுவரைன்னு இருக்கும். அதை வந்து நம்ம பிரிக்கணும். எள் பொறி அவல் துவரை. சோ எள்ளு பார்த்துட்டோம், பொறி பார்த்துட்டோம், அவல் வந்து நம்ம உபயோகிக்கிற அவல், அப்புறம் துவரை. அடுத்தது வந்து இளநீர், இளநீர் வன் அப்படின்னு இருக்கும். இளநீர் ஒரு வார்த்தை, இளநீர்னா இளநீர். வண்டு எச்சில், கீழே வந்து அந்த வண்ணுன்னு இருக்கிறத வந்து நம்ம அடுத்த வரிகள்ல சேர்த்துக்கணும். வண்டெச்சில், வண்டு எச்சில்னா எதை சொல்றாரு பாருங்க, தேன். வண்டு எதை சாப்பிடும், தேன், பூல இருக்க தேனை எடுக்கும் இல்லையா, அததான் வந்து தேன் குறிப்பிடாம அந்த இடத்துல வந்து வண்டெச்சில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வண்டெச்சில் ஒரு வார்த்தை. பயர் அப்ப வகை, இதுலயும் வந்து பயறு இருக்கு, அப்ப வகைகள் ரெண்டும் இருக்கு. ஸோ பயறு ஒரு வார்த்தை, அப்ப வகை. அடுத்தது வந்து பச்சரிசி பிட்டு, பச்சரிசி பிட்டு 2 வார்த்தை. வெள்ளரி, வெளன்னு இருக்கும், வெள ரிப்பழ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம
பிரிச்சு படிக்கும் போது அது வெள்ளரி பழம் அப்படின்னு அர்த்தம். பாடும்போது நம்ம வந்து அந்த வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் அதுல என்ன வார்த்தை நம்ம பிரிச்சு பிரிச்சு படிச்சோமோ அப்படியே அந்த ராகத்துல கொண்டு வர முயற்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இதுல இருக்க மாதிரியே பாடலாம், அது தப்பு கிடையாது. சோ வெள்ளரி பழம், அதுல பாத்தீங்கன்னா ரிப்பழ மீன் இருக்கும், அதுக்கப்புறம் டிப்பல் வகை அப்படின்னு இருக்கும். அதை நம்ம பிரிக்கும் போது வெள்ளரி பழம் இடிப்பல் வகை. இடிப்பல் வகை, இடிப்பல் வகைன்னா இடித்து செய்கின்ற பல வகையான சிற்றுண்டிகள்னு அர்த்தம். அதான் பல் வகைனா பல வகையான சிற்றுண்டிகள். தனி மூலம், தனி மூலம்னா மதுரத்தினால் ஒப்பற்ற கிழங்குகளையும், இந்த கிழங்கு வகைகள் இருக்கு இல்லையா, அதுதான் தனி மூலம்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா மிக்க அடி சீர்கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்கி நச மர்த்தன் எனும் அருளாளி. மிக்க அடிசல், அதாவது இதையும் வந்து பிரிக்கணும். மிக்க அடிசல், மிக்க அடின்னு ஒரு வார்த்தையா இருக்கும், சிற்கடலைன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கணும்னா மிக்க அடிசல் கடலை. மிக்கனா மிகுந்த, அடிசல்னா அன்னம்னு அர்த்தம், அன்னத்தையும், கடலைனா கடலை வகைகள். அடுத்த வரிகள் வந்து பட்சணமே அப்படின்னு இருக்கும். நக்கோள் ஒரு, இதெல்லாம் நம்ம படிக்கும் போது அதோட அர்த்தமே இல்லாம இருக்கு இல்லையா. அதுதான் வந்து அதை பிரிச்சு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அதை படிக்கும் போது நம்மளுக்கு பொருள் அதாவது என்னது ஈஸியாவே புரிஞ்சிடும். பட்சணம் எனக்குள் ஒரு, அதை நம்ம பிரிக்கும் போது பட்சணம் எனக்குள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அடியார்களால் அன்புடன் நிவேதிக்கப்படும் இவை முதலான சத்துவ குண ஆகாரங்களை உணவாக கொள்ளும். இத்தனையும் வந்து சத்தான ஆகாரம் இல்லையா. அதான் இதெல்லாம் யாரு, அடியார்கள் வந்து அன்புடன் நிவேதனம் செய்யறாங்க அடியார்களால். அதுதான் வந்து பட்சணம் எனக்குள் அப்படின்னா அடியார்களால் அன்புடன் நிவேதிக்கப்படும் இவை முதலான சத்துவ குண ஆகாரங்களை உணவாக கொள்ளும். யார் எடுத்துக்கிறாங்க இந்த ஆகாரத்தை எல்லாம்? விக்கி நச மர்த்தன் எனும் அருளாளி. விக்கி நச மர்த்தன் அப்படின்னா ஒப்பற்றவரும் விக்னத்தை உண்டு பண்ணவும். விக்னத்தைனா நல்ல என்ன சொல்றது, ஒரு விக்னத்தை உண்டு பண்ணவும் நீக்கவும் வல்லவராகிய. விக்னத்தைனா ஒரு நல்ல நிகழ்வு நடக்கவும், அதுக்கப்புறம் வந்து உண்டு பண்ணவும்னா அதை செய்யறது, நீக்கவும் வல்லவரும் ஆகிய, அவரால எல்லாமே முடியும். அதுதான் அந்த இடத்துல உண்டு பண்ணவும் நீக்கவும் வல்லவரும் ஆகிய அருள் ஆளி. அருள் ஆளி அப்படின்னா அருள் பிளஸ் ஆளி, அருட்கடலே. ஆழினா கடல், அருட்கடலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து வெற்ப குடி லட்சடில விற்பரம ரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. இதை நம்ம பிரிக்கணும். வெற்ப குடில சடில அப்படின்னு அர்த்தம். வெற்ப ஒரு வார்த்தை, குடில சடில அப்படின்னு ஒரு வார்த்தை. வெற்பனா மலையில் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். குடில சடிலனா வளைந்த சடாபாரத்தை உடையவரும், வளைந்த சடாபாரத்தை உடையவரும். அடுத்த வரிகள் வந்து விற்பரமர் அப்பரருள் அர்த்தம். வில் பரமர், அதை பிரிக்கும் போது வில் பரமர் அப்பர் அருள், அதாவது ஒருவராலும் எடுக்க முடியாத மகாமேரு கிரிய மலையை வில்லை உடையவரும் பெரிய பொருளும், அதாவது உலகங்களுக்கு தந்தையுமாகிய சிவபெருமான் அருளிய, அதுதான் வில் பரமர் அப்பர் அருள் அப்படின்னா உலகங்களுக்கு தந்தையுமாகிய சிவபெருமான் அருளிய வித்தக மறுப்புடைய பெருமாளே. வித்தக மறுப்புடைய பெருமாளேனா ஞான சொரூபரே, மறுப்புடையனா தந்தத்தை உடையன்னு அர்த்தம். வித்தகனா ஞான சொரூபரே, மறுப்பு உடையனா தந்தத்தை உடைய, பெருமாளேனா பெருமையில் சிறந்தவரே அப்படின்னு பொருள் இருக்கு. இந்த பாடல் நிறைவடைது. இத வந்து நம்ம எப்படி படிக்கணும், அதாவது ராகத்தோட இப்படி பாடுறதுன்றத பார்ப்போம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய். வித்தக மறுப்புடைய பெருமாளே, செப்பன என கருள் கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே, செப்பன என கருள் கை மறவேனே. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பற்றி எனும் முக்ரதுர கமுனீப. பக்குவ மலர்த்தோடையும் அக்குவடு பட்டோடிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும். திக்காது மதிக்கவாறு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடிய முற்றியப்பன் இரு தோளும். செய்ப்பதியும் வைத்தூயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள் கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எழ்பொறி அவள் தூபரை இளநீ வண்டெச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம். மிக்க அடி சிற்கடலை பச்சனம் எனக்கோளொரு விக்கின சமர்த்தனேனும் அருளாளி. பெற்பகுடிலச்சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. வித்தக மறுப்புடைய பெருமாளே, செப்பனையன கருள் கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே, செப்பனையன கருள் கை மறவேனே. திக்கது மதிக்கவாறு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடிய முற்றியப்பன் இரு தோளும். செய்ப்பதியும் வைத்தூயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள் கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே, செப்பனையன கருள் கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே, செப்பனையன கருள் கை மறவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. நான் அடுத்து பார்க்க போற பாடல் வந்து நம்ம போன வாரத்துல படிச்சோம் இல்லையா, 2 பாடல். சந்ததம் வந்த தொடராலே வரியார் கருங்கன், அதே ராகத்தோடைய பாடல் தான். அதுல 4 பாடல்கள் இருந்தது. போன வாரம் நம்ம 2 பாடல் பார்த்தோம். இந்த வாரம் மீதமுள்ள 2 பாடல் பார்ப்போம். ஸோ 6வது பாடல் இப்ப அதாவது வந்து திருப்பழனி ஸ்தலத்துக்குரியது. உலக பசு பாச தொந்தம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். அது வந்து கௌமாரத்துல 122வது பாடல். கௌமாரத்துல 122வது பாடல் உலக பசு பாச தொந்தம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஸோ இப்ப அத வந்து அதோட பொருள் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயார் தந்தை மனைபாலர். உலக பசு பாச தொந்தம் அதுவான, அதாவது உலகத்தில் ஆன்மாக்களை கட்டுப்படுத்தும் பந்த சொரூபங்களான, நம்ம பந்த பாசத்துக்குள்ள எல்லாம் ஈடுபட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து கட்டுப்படுத்துதான். எது? அந்த பாச பந்தம். அதுதான் வந்து உலகத்தில்
ஆன்மாக்களை கட்டுப்படுத்தும் பந்த சொரூபங்களான என்னென்ன அப்படின்னா அடுத்த வரிகள்ல வருது. உறவு கிளை தாயார் தந்தை மனைபாலர். யார குறிப்பிடுறாங்கன்னா, உறவுனா சுற்றம், கிளை அப்படின்னா சகோதரர், தாயார் தந்தை அப்படின்னா தாய் தந்தையர், மனை அப்படின்னா மனைவி, பாலர் அப்படின்னா குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள் முதலியவர்கள் ஆளும். அடுத்த வரி பாத்தீங்கன்னா, மல சலசு வாச சஞ்ச லமதால் என். இத வந்து எப்படி பிரிக்கணும்னா, மல சல சுவாச சஞ்சலம் அதால் அப்படின்னு பிரிக்கணும். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா, மல சலசுன்னு இருக்கும், வாச அப்படின்னு இருக்கும், சஞ்ச அப்படின்னு இருக்கும், லமதாலென் அப்படின்னு இருக்கும். அந்த வார்த்தை எப்படி பிரிக்கணும்னா, மல சல சுவாச சஞ்சலம் அதால் என்னன்னா, மலஜல உபாதைகளாலும், அதான் மலசலனா மலஜல உபாதைகளாலும், சுவாச அப்படின்னா பிராணவாயுவினாலும் உண்டாகும் சஞ்சலம் துன்பங்களாலும், அதுதான் அர்த்தம். மலஜல உபாதைகளாலும் பிராணவாயுவினாலும் உண்டாகும் துன்பங்களாலும். அடுத்த வரி பாத்தீங்கன்னா, அந்த லமதாலென் அப்படின்னு இருக்கு இல்லையா, சஞ்சலம் அதால்னு முடிச்சிட்டு என் அப்படின்றத வந்து கீழே கொண்டு வந்துடணும், அதை பிரிச்சுக்கணும். என் மதிநிலை கெடாமல், மேல வந்து பாத்தீங்கன்னா மலசல வாச சஞ்ச லமதாலென்னு இருக்கும், அத சஞ்சலமதால் அப்படின்னு ஒரு வார்த்தையோட நிறுத்திட்டு எண்ணை வந்து தனியா பிரிச்சுக்கலாம். என் மதிநிலை கெடாமல் ஒன்று அருள் தாராய். என் மதிநிலை கெடாம லுன்ற அருள் தாராய் அப்படின்னு இருக்கும். அதை எப்படி பிரிக்கணும்னா, என் மதி நிலை கெடாமல் உன்தன் அருள் தாராய், உந்தன் அருள் தாராய். அதுதான் வந்து மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாராய்ன்னு இருக்கும். அதுல நம்ம பிரிக்கும் போது என் மதிநிலை கெடாமல் உன்றன் பிரிச்சு படிக்கும் போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அந்த வார்த்தைகள். அப்படி என்ன சொல்றாங்கன்னா, என் மதிநிலை கெடாமல்னா அடியேனுடைய அறிவு நிலையானது கெட்டு போகாமல் இருக்குமாறு உந்தன் அருள் தாராய், அதாவது முருகா உன்னுடைய திருவருளை தந்து என்னை நீ காத்தருள வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அடுத்தது வந்து சலமருகு பூளை தும்பை அணி சேயே. சலமருகு பூளை தும்பை யணி சேயேன்னு இருக்கும். தும்பை யணி சேயே அதை எப்படி பிரிக்கணும்னா, சலம் அருகு பூளை தும்பை அணி சேயே. சலம்னா கங்காதேவின்னு அர்த்தம். சலம் ஜலம் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து சலம். சலம்னா கங்காதேவியையும், அருகு அப்படின்னா அருகம் புல்லையும், பூளைனா பூளை மலரையும், தும்பைனா தும்பை மலரையும். அணி சேயே யாரு அணிஞ்சிருக்காரு, தரித்து கொண்டுள்ள சிவமூர்த்தியின் திருக்குமாரரே, அதாவது சிவபிரானுடைய, இதெல்லாம் அணிந்து கொண்டிருக்கும் சிவபிரானுடைய பிள்ளையே, திருக்குமாரரே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து சரவண பவா முகுந்தன் மருகோனே. இந்த இடத்துலயும் சரவண பான்னு இருக்கும், வாமு அப்படின்னு இருக்கும், குந்தன் அப்படின்னு இருக்கும், மருகோனே. அதை எப்படி பிரிக்கணும்னா, சரவண பவா முகுந்தன் மருகோனே, அதாவது சரவண தடாகத்தில் தோன்றி அருளினவரே, அதுதான் வந்து சரவண பவா. முகுந்தன் மருகோனே, அதாவது திருமாலினரது மருகரே, திருமாலின் மருமகனே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பலகலை சி வாக மங்கள் பயில்வோனே. இதையும் வந்து எப்படி பிரிக்கிறதுனா, பலகலை ஒரு வார்த்தை, சிவாக மங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, அது பயில்வோனேன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பலகலை, அதாவது பற்பல நூல்களையும் சிவாகமங்களையும், அதாவது சிவ சம்பந்தமான ஆகமங்களையும், பயில்வோனே அப்படின்னா திருவாய் மலர்ந்தியவரே, அதாவது சொல்லியவரேன்னு அர்த்தம். திருவாய் மலர்ந்து அருளியவரே அப்படின்னு அர்த்தம். பழனிமலை வாழ வந்த பெருமாளே, அதாவது பழனிமலையில் இனிதே சிறப்புறுமாறு அதில்
எழுந்தருளியுள்ள பெருமையில் மிக்கவரே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. சோ இதோட இதை எப்படி இப்ப பாடுறதுன்னு பார்ப்போம். நம்ம அந்த சந்ததம் பந்த தொடராலே வரியார் கருங்கன்னு 2 பாடல் பார்த்தோம் இல்லையா? சோ அதோட ராகத்திலே தான் இதுவும் வரும். இப்ப இந்த உலக பசு பாச சொந்தம் எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. பாபா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா, பாபா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. உலக பசு பாச சொந்தம் அதுவான உறவு கீழை தாயார் தந்தை மனை பாலர் மலசல சுவாச சஞ்சல் அமதால் என்று மதுநிலை கெடாமல் உண்ட அருள் தாராய். சலமருகு பூளை தும்பை அணி சேயே, சரவண பபா முகுந்தன் மருகோனே, பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே, பழனி மலை வாழ வந்த பெருமாளே, மாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா, வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. சோ இதே ராகத்துல இருக்கக்கூடிய 4வது பாடல் சுவாமிமலை. அடுத்த பாடல் சுவாமிமலை தலத்தில் அருளியது. அதோட அதாவது காமிய தழுந்தி இளையாதே அப்படிங்கிற பாடல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கௌமாரத்துல 212. கௌமாரத்துல 212 212 காமிய தழுந்தி இளையாதே அப்படிங்கிற பாடல். அத இப்போ பொருள் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை நாதனுக்கு அரோகரா. காமிய தழுந்து இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே. காமிய தழுந்து இளையாதே. காமியம் அப்படின்னா பயன் கருதி செய்வது அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றதுன்னா, இறை வழிபாடு இறையன்பு முதலியவற்றை பயன் கருதி செய்வது உயர்ந்த லட்சியம் ஆகாது. ஒரு பயன் கருதி நம்ம செய்வது எப்போதுமே ஒரு உயர்வானது கிடையாது அப்படின்னு அர்த்தம். செல்வம் வேண்டுமென்று, பதவி வேண்டுமென்று, உத்தியோகம் வேண்டுமென்று, இப்படி பல வகை பயன் கருதி கோயிலுக்கு போய் நம்ம என்ன பண்றோம், கும்பிடுறோம். செல்வம் வேண்டும், நல்ல உத்தியோகம் வேண்டும், நல்ல பதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு நம்ம போய் கோயில்ல கும்பிடுறோம். எந்த 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 பயனை கருதுகின்றார்களோ அந்த பயனை இறைவன் தருகிறான். ஆனால் அந்த பயனுடன் அது நின்று விடுகின்றது. அதுதான் அதோட முடிஞ்சிருது. ஆனா இறைவன் திருவருளை நாடி வழிபட்டால் அத்திருவருளால் என்ன அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பயன் கருதி ஒரு இதை வச்சுட்டு நம்ம போய் கேட்க கூடாது. நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, இறைவன் திருவருளை நாடி விட்டால் அவருடைய திருவடியை நம்ம சரணம் அடைஞ்சோம்னா அத்திருவருளால் எல்லா நலன்களும் எய்தும், எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்ம ஒரு இதுக்காக போறோம், அதாவது எனக்கு இத நடத்தி கொடு, நான் இது பண்றேன், எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடு முருகா, நான் இந்த பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லி ஒரு பயன் கருதி நம்ம செய்யறோம் இல்லையா, அது உயர்வாகாது. இறைவனுடைய திருவடியை நம் வழிபட்டால் அத்திருவருளால் எல்லா நலன்களும் எய்தும், இம்மையிலும் மறுமையிலும் இன்புற்று இனி பிறவா நலமும் உண்டாகும். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஒரு பிறவாத வரமும் கிடைக்குமா? அது எப்போ நம்ம இறைவனுடைய திருவடிகளை சரணடையும் போது. சரணாகதி, சரணாகதி, நீயே எல்லாமே, நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய திருவடி இருந்தா மட்டுமே எனக்கு போதும் முருகா
அப்படின்னு நம்ம சரணடைஞ்சோம்னா அந்த திருவருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாவே அமையும். அவரே அமைத்து கொடுப்பார். அதுதான் வந்து சத்தியமான உண்மை. ஸோ அதுதான் வந்து காமியத்து அழுந்தி இளையாதே. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு பயன் கருதி அதை செய்யாத அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு மாமரத்தை பயிர் செய்யறோம். அப்ப என்ன செய்யறோம், இதுல எப்ப காய்க்கும், இதுல எப்ப பூ பூக்கும், இதுல எப்ப காய்க்கும். ஸோ நம்ம அது ஒரு பயன் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நம்ம அதை. அது மாதிரிதான் ஒரு சிறந்த மாமரத்தை பயிர் செய்வது உயர்ந்த மாங்கனிகளை பெரும் பொருட்டே அன்றோ. அதுதான் அதுல எப்ப பழம் தரும், பழத்தை விரும்பி அல்லவா அதனை நம்ம வந்து பயிர் செய்யறோம். ஆனா அது வந்து ஆஹ் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு உயர்ந்த இதுவாகாது ஒரு கருதி. அதேதான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம். பழம் வேண்டுமென்றே பெருநோக்கத்தோடு பயிர் செய்யின் ஏனைய சிறு பயன்களை தானே கிடைக்கும். பழம் வேணுமா அது பழம் மட்டும்தான் அதுல கிடைக்கும். ஆனா யாதொரு பயனையும் வேண்டாமல் நம் பெருமானை வழி போடும்போது நிஷ்காமியமாக வழிபாடு செய்ய வேண்டும். நிஷ்காமியமாக வழிபாடு செய்ய வேண்டும்னா சரணாகதியோடு நம்ம இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். காலர்கை படிந்து மடியாது. அடுத்த வரிகள் வந்து காலர்கை படிந்து மடியாது. அதாவது பக்தி செய்வார் காலர் வசப்பட மாட்டார். பக்தியோடு சரணாகதி அடைகிறவங்களையுமே வந்து காலன் அணுகாது, எமன் அணுக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து நிஷ்காமியமாக பக்தி செய்வார் காலர் வசப்பட மாட்டார் அப்படின்னு அர்த்தம். காலர்கை படிந்து மடியாதே அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரிகள் வந்து ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி. இதுல எப்படி இருக்கும்னா ஓம் எழுத்தி அன்பு மிக ஊறி அப்படின்னு இருக்கும். அதை பிரிக்கும் போது ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி. ஓம் என்ற எழுத்தே ஒரு சூக்கும சடக்கிராமமாம். அதாவது 6 எழுத்தும் அதில் அடங்கியுள்ளது. அதுதான் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளை. திருப்புகள்ல ஒரு வரி உண்டு, ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளை. அந்த பிரணவ மந்திரத்தை மிகுந்த அன்பு பூண்டு தியானித்து ஓவியம் போல அசைவற்று விளங்கும் தன்மையே முடிவு. அதனை அடியனுக்கு அருள வேண்டும் என்பது இத்திருப்புகளால் தருகின்றது, போத கருதுகின்றது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, இந்த பிரணவ மந்திரத்தை மிகுந்த அன்பு பூண்டு தியானித்து ஓவியம் போல அசைவற்று விளங்கும் தன்மையே வந்து அதுக்கு உண்டு. அதனை அடியேனுக்கு அருள வேண்டும் என்பது, அதுதான் வந்து இந்த திருப்புகள்ல உன்கிட்ட கேட்கிறேன். அதாவது போதுகின்றதுன்னா எல்லாருக்கும் உணர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஓவியத்தில் அந்த மருள்வாயே. இதுல எப்படி இருக்குன்னா ஓவியத்தி லந்த மருள்வாயே அப்படின்னு இருக்கும். மா வந்து இம் பிளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கணும். எப்படின்னா ஓவியத்தில் ஒரு வார்த்தை, அந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அருள்வாயே. அந்த மருள்வாயேன்னு இருக்கிறது அந்த மா இருக்குங்களா, அதை வந்து இம் பிளஸ் ஆவா பிரிச்சுக்கணும். அதுதான் வந்து ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. என்னன்னா சித்திரம் போல் அசைவற்றிருக்கும் முடிவை, ஒரு அசையாத நிலைக்கு, அதுதான் என்னோட முடிவு, அதை எனக்கு தந்தருள் முருகா அப்படின்னு கேட்கிறார். அதுதான் ஓவியத்தில் அந்த ஓவியம் போல எப்படி அது அசையாமல் இருக்கோ, அதுதான் அதையே எனக்கு முடிவா அடியனுக்கு அருள் புரிவீராக அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வரிகள் வந்து தூமமை கனிந்த சுகலீலா. தூமம் மெய்க்கு அணிந்த சுகலீலா அப்படின்னு அர்த்தம். தூமமை கனிந்த சுகலீலா, அதை எப்படி பிரிக்கணும்னா தூமம் மெய்க்கு அணிந்த சுகலீலா. தூமம் மெய்க்கு அணிந்த சுகலீலா, அதாவது நரும் புகை திருமேனியிற் படும்படி, அதுதான் தூபம் சொல்றோம். புகை, நரும் புகைன்னு அர்த்தம் தூமம்னா. மெய்க்குனா திருமேனியிர், அணிந்த சுகலீலா, அதாவது படும்படி செய்த உயிர்கள் இன்புறும் பொருட்டு திருவிளையாடல் புரிபவரே. சுகலீலானா திருவிளையாடல் புரிபவனின் அர்த்தம். அந்த நரும் புகை வந்து அவரோட உடம்புல படியுமாறு செய்து உயிர்கள் இன்புறும் பொருட்டு திருவிளையாடல் அதாவது இந்த சின்ன விளையாட்டெல்லாம் செய்வார் முருகன், சோதிப்பாரு. அதுதான் அதை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க சுகலீலா.
திருவிளையாடல் புரிபவரே. ஆனா என்ன சோதிச்சாலும் கடைசியில நல்லதையே நமக்கு செய்வார். அதுக்கப்புறம் வந்து சூரனை கடிந்த கதிர்வேலா, சூரபன்மனை தண்டித்த, இதுலயுமே பாத்தீங்கன்னா சூரனை கடிந்த கதிர்வேலா என்ன சொல்றாங்கன்னா, சூரபன்மனை தண்டித்த ஒளி வீசும் வேற்படையை உடையவரே அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வரிகள் வந்து ஏமவர் புயர்ந்த மயில் வீரா, ஏம வெற்புயர்ந்த மயில் வீரா. ஏம எப்படி பிரிக்கணும்னா, ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா, ஏம வெற்பு உயர்ந்த மயில் வீரா. அதாவது பொன் மலையாகிய மேருகிரியை போல உயர்ந்துள்ள மயில்வாகனத்தில் எழுந்தருளி வரும் வீரரே. பொன் மலையாகிய மேருகிரியை போல் உயர்ந்துள்ள அந்த ஒரு மலை மாதிரி இருக்கா அந்த மயில், அந்த மயில் வாகனத்தில் எழுந்தருளி வரும் வீரரே அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வரிகள் வந்து ஏரக தமர்ந்த பெருமாளே. இங்க பாத்தீங்கன்னா ஏரகத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும், தமர்ந்தன்னு இருக்கும், பெருமாளின்னு இருக்கும். அதை எப்படி பிரிக்கணும்னா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளை, ஏரகத்து அமர்ந்த பெருமாளை. ஏரகம் அப்படின்னா சுவாமி மலைன்னு ஒரு பொருள் இருக்கு. அதுதான் வந்து சுவாமி மலை திருக்கோயிலில் கொண்டு வீற்றிருக்கும் பெருமையில் மிக மிக்கவரே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு செய்யறாங்க. ஸோ இதை வந்து எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். அதே ராகம் தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுவாமி மலைநாதனுக்கு அரோகரா. பாபா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா, பாபா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா, காமிய தழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஓரி, ஓவியத்தில் அந்த மருள்வாயே, சோமமை கனிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவர் புயர்ந்த மயில் வீரா, ஏரகத்தமர்ந்த பெருமாளே, பாபா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா, பாபா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்த மருள்வாயே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்த மருள்வாயே, பாபா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா, பாபா முருகா வடிவேலா, வள்ளி மணாளா வடிவேலா, எங்கள் வள்ளி மணாளா வடிவேலா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. ஸோ இத வந்து இந்த 4 பாடல்களும் ஒரே ராகத்துல வர்றதுனால இந்த மகாவரிகள்ன்றது வந்து கடைசியா இப்ப நம்ம இந்த பாடல் பாடினோம் இல்லையா, சாமிய தழுந்தி, அதுல வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்த மருள்வாயே. கடைசியா இதோட பொருள் என்னன்னா, அதான் சொல்றோம் இல்லையா, அசையாத ஓவியமாக எப்படி இருக்கோ அந்த நிலையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம். ஸோ அதுதான் வந்து மகாவரிகள் அப்படின்றது. இந்த 4 பாடல்களையும் வந்து இந்த ராகத்துல பாடிட்டு கடைசியா அந்த பாபா முருகா வடிவேலா 2 முறை பாடி, இந்த ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி அப்படிங்கிறதையும் பாடிட்டு திருப்பி பாபா முருகா வடிவேலா அப்படின்ற வரிகளை 2 முறை பாடி இந்த பாடல் நிறைவு செய்ய வேண்டும். ஸோ இந்த வாரத்துக்குரிய பாடல் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.